தூக்கம் என்பது நாளைய தினத்தை இன்னும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கு தேவையான ஆற்றலின் முதலீடு என்று ஒரு எழுத்தாளர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஜனவரி 3. இந்த நாளை உலக நாடுகளில் பல இடங்களில் தூக்கத்தின் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஆமாங்க, டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவங்க இந்த பண்டிகையை ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பல நிகழ்ச்சிகள், கெட்டுகெதர்கள், பார்ட்டிகள் என்று அந்த வருடத்தின் நியூ இயர் செலிப்ரேஷன் வரைக்கும் கொண்டாடுறாங்க. அதனால நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவும் புதிய வருடத்துல எல்லாவற்றையும் புதிதாக தொடங்குவதற்காகவும் ஜனவரி 3 இந்த தூக்கத்தின் பண்டிகையை கொண்டாடிட்டு வர்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு நாள் தூங்கல அப்படின்னால அடுத்த நாள் நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்வதற்கு எல்லாமே தடையாக தாங்க இருக்கும். அதை நம்மளால சரியா செய்ய முடியாது, நினைச்சதை நினைச்சபடி முடிக்க முடியாது. ஆண்டவர் 6 நாள் எல்லாவற்றையும் படைத்துட்டு 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஓய்வு என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. தூக்க இன்மைதான் உலகத்துல பல பேருக்கு மன அழுத்தம், கோபம், வருத்தம் இது எல்லாத்தையும் கொண்டு வருதுன்னு பல ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் நினைச்சபடி அவர் நினைச்ச காரியங்கள் நடந்துச்சு. அவர் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதை பார்க்குற அவங்க குடும்ப நபர்களும் அவங்க நண்பருடைய குடும்பங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனை போல இந்த ஊர்லயே யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அவருடைய திறமைகளை பார்த்தும் அவருடைய சாதனைகளை பார்த்தும் ரொம்ப வியந்து போறாங்க. அவரும் ஒரு நாள் தன்னுடைய இருதயத்துல நினைக்கிறாரு, ஆமா இந்த ஊர்ல நம்மளை போல யாருமே இல்லை, ஆனாலும் நம்மளுடைய இருதயத்துல நமக்கு சமாதானமே இல்லையே அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் போது வழி அருகில ஒரு வயதான ஒருத்தரை அவர் சந்திக்கிறாரு. அந்த வயதானவரை பார்த்த உடனே அந்த தொழிலதிபர் அந்த வயதானவர்கிட்ட கேட்கிறாரு, நான் தான் இந்த ஊர்லயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மேன், என்னால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும், ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, என்னுடைய இருதயத்துல எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு அந்த வயதானவரிடத்துல அந்த தொழிலதிபர் சொல்றாரு. அந்த வயதானவர் அந்த தொழிலதிபரை அப்படியே நேரா கூட்டிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள போனாரு. அந்த தோட்டத்துக்குள்ள போய் 2 பாத்திரத்தை அவருக்கு காண்பிக்கிறாரு. அந்த 2 பாத்திரத்துல ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரால நிரப்பப்பட்டு இருக்கு, ஒரு பாத்திரம் காலியா இருக்கு. அந்த வயதானவர் அந்த தொழிலதிபர்கிட்ட சொல்றாரு, இந்த பெரிய பாத்திரத்துக்கு இருக்கிற தண்ணீரை அந்த சின்ன பாத்திரத்துல நீங்க ஊத்தணும், ஆனா ஊத்தும் பொழுது அந்த சின்ன பாத்திரத்துல தண்ணீர் நிரம்பி வடியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் அவர் சரின்னு சொல்லி பெரிய பாத்திரத்துல இருக்கிற தண்ணீரை சின்ன பாத்திரத்துல ஊத்த ஆரம்பிக்கிறாரு. ஊத்தி கொஞ்ச நேரத்திலேயே தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி 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 வடிய ஆரம்பிக்குது. உடனே அந்த தொழிலதிபர் அந்த வயதானவரை பார்த்து கேட்கிறாரு, இது என்ன ஐயா, இது யாராலையுமே முடியாது, இது எப்படி இந்த தண்ணீர் அதுல எப்படி பிடிக்கும், இது சிந்திதான வடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வயதானவர் ரொம்ப அழகா அந்த தொழிலதிபர்கிட்ட சொல்றாரு, இப்படிதான் உலகத்துல இருக்க மனுஷர்களுடைய சரீரமும் மூளையும் இப்படிதான், ஒரு அளவுக்கு மேல நம்மளால எதையுமே போட்டு அடைத்து வைக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறது எல்லாமே வெளியே நிரம்பி நிரம்பி வழியும் பொழுதுதான் அது சில நேரங்களில கோபமாக, சண்டையாக, பிரச்சனையாக நம்மளையே அறியாம நம்ம சமாதானத்தையே இழந்து விட நேரிடுதுன்னு ரொம்ப அழகா சொல்லுறாருங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சாதிக்கணும், ஓடணும், நமக்காக ஓடணும், குடும்பத்துக்காக ஓடணும், இந்த சொசைட்டில அந்தஸ்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சரீரத்தை கவனிக்காம ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அது நம்மளையும் பாதிக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அது பாதிக்குது. இப்படிதாங்க வேதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்துடனே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று அழகா ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறாருங்க. நம்ம சமாதானமா தூங்குவதற்கு நம்ம தூக்கம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதை நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தருகிறார். நீங்களும் இப்படி உங்க சரீரத்தை கவனிக்காம ஓடிக்கொண்டே இருக்கீங்களா? இனிமே அப்படி இருக்காதீங்க. உங்க சரீரத்துக்கு தேவையான போதுமான அளவு ஓய்வு கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. உங்க லைஃபும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.